தளபதி ஆட்சியில் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திப்பார், என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவருக்கு ஏற்படும் காரணம் இருக்குமா? அவர் அந்த போஸ்டிங்கில் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து எழுந்துட்டு தான் இருக்குது. ஈவன் எங்களால் வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறோன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு முன்னாடியே எங்களுடைய வண்டியெல்லாம் நிறுத்திட்டு எங்களை நடக்க விடுறாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி விக்ரவாண்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் நடந்தது. நம்ம இப்போது அஜித்குமாருடைய அவர் மரணத்தை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்தணும். அங்கேயும் வந்து அந்த பிரச்சனை நடந்தது. இப்போ 2வது மாநாடு மதுரையில் நடக்க போது கண்டிப்பாக அங்கேயும் பிரச்சனை பண்ணுவாங்க. அதற்கான ஒரு உதாரணம் தான் இப்போது லேட்டஸ்ட்டாக அவங்க காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அடுத்த 2 நாளில் வந்து விநாயகர் சதுர்த்தி வருது, எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்றத வந்து எப்போ சொல்கிறாங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இப்போது கிட்ட நெருங்கிட்ட பிறகு சொல்கிறாங்க. இதை ஏன் நாங்கள் அறிவிக்கும் போதே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல? அதை ஏன் பர்மிஷன் நீங்கள் கொடுத்தீங்கல்ல, அப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, இல்லை இன்னும் 2 நாளில் விநாயகர் சதுர்த்தி வருது, எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. இப்போ கடைசி நேரத்தில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்போ ஏதோ ஒரு திட்டம் தீட்டுறீங்கன்னு தான் அர்த்தம். இந்த மாநாடை வந்து நடத்த விடாமல் இல்லை ஏதேனும் சதி திட்டம் செய்வதற்கான ஒரு திட்டத்தை வந்து ஆளுங்கட்சி திட்டிகிட்டு இருக்காங்கன்றதான் அர்த்தம். ஆளுங்கட்சி மட்டும் இல்லை, ஈவன் மற்ற கட்சிகளும் திட்டிகிட்டு இருக்காங்க. அதற்கு உதாரணம் தான் சமீப காலமாக சீமான் அவர்களின் பேச்சு. எவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் அழகாக சொன்னீங்க. தேங்க்யூண்ணா, எல்லோருக்கும் தேங்க்யூ. மீண்டும் உங்களுடைய பிளாக்கி அழகாக முன்னேறும் சதிக்கு வரை குட் பை, டேக் கேர்.